இந்த 2 நாளைக்குள்ள கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டி சுத்து வட்டார பகுதியில் இருக்கக்கூடிய டாஸ்மார்க்ல அதோட விற்பனை அப்படிங்கிறது டபுள் மடங்கு, கிட்டத்தட்ட 1 லட்சம் ரூபாய்க்கு இதுக்கு முன்னாடி வித்துட்டு இருந்தாங்கன்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்றேன், 1 லட்சம் ரூபாய்க்கு வித்துட்டு இருந்தாங்க அப்படின்னா இந்த 2 நாள்ல அது வந்து 2 லட்சமா மாறி இருக்கு. சரிப்பா, என்ன திடீர்னு தமிழ்நாடு முழுக்க தான் டாஸ்மார்க் இருக்கு, கோயம்புத்தூர் கருமத்தம்பட்டியில மட்டும் என்ன ஸ்பெஷல் அப்படின்னு தேடி போய் பார்த்தா, நேற்று சாயங்காலம் திமுகவுடைய மேற்கு மண்டல இளைஞர் அணி மாநாடு அப்படிங்கிறது கருமத்தம்பட்டியில நடந்திருக்கு. சோ இப்போ உங்களுக்கே புரிஞ்சிருக்கும் ஏன் கருமத்தம்பட்டி சுத்து வட்டார பகுதியில டாஸ்மார்க் விற்பனை அதிகமாகி இருக்கு அப்படின்னு. சரிப்பா, திமுக கூட்டம் நடத்தினா இந்த டாஸ்மார்க் விஷயம் அப்படிங்கிறது வழக்கமா நடக்கிறது தானே, மற்றபடி எல்லாத்தையும் சிறப்பா நடத்திட்டாங்களா அப்படின்னு இந்த இளைஞரணி மாநாட்டை பத்தி நம்ம அதை பத்தி தெரிஞ்சுக்க போனா, இருக்கிறதுலே இதுக்கு முன்னாடி இளைஞரணி மாநாடு மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம் அப்படின்னு நிறைய நடத்திருக்காங்க. நேற்று நடந்தது மேற்கு மண்டல இளைஞரணி நிர்வாகிகள் கூட்டம்னு சொல்றாங்க, நிர்வாகிகள் மாநாடுன்னு சொல்றாங்க, எதுவா வேணாலும் இருக்கட்டும். ஆனா நேற்று நடந்த கூட்டம் அப்படிங்கிறது ரொம்ப 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 மட்டமா நடந்திருக்கு. ஏன் இந்த கூட்டம் இவ்வளவு மட்டமா நடந்ததுன்னு நான் நினைக்கிறேன். சரியா ஒரு ப்ரிப்பரேஷன் இல்லை அப்படின்னு சொல்றாங்க, நிறைய விஷயங்களை சொல்றாங்க, என்னன்னு சொல்றேன். ஆனா ஏன் இந்த கூட்டம் இவ்வளவு மட்டமா நடந்தது நான் நினைக்கிறேன்னா, வழக்கமா இந்த மாதிரி ஒரு பெரிய கூட்டம் கூட்டுறாங்க அப்படின்னா எம்.கே. ஸ்டாலினை கொண்டு வந்து உட்கார வச்சிருவாங்க. சோ கட்சியில மேல் மட்டத்தில் இருக்கக்கூடிய வயசானவங்க எல்லாம் சேர்த்து ஏதோ அந்த கூட்டத்தை ரெடி பண்றாங்க. நேற்று இந்த கூட்டத்துக்கு எம்.கே. ஸ்டாலின் வரல, உதயநிதி தான் இந்த கூட்டத்தோட ஹீரோ அப்படிங்கிறப்போ, அந்த கூட்டத்தோட தலைமை அப்படிங்கிறப்போ அந்த கூட்டம் இத மாதிரி இருக்கிறதுல ஒன்றும் பெரிய ஆச்சரியம் எல்லாம் கிடையாது. வழக்கமா ஒரு திமுக மாநாடு ஒரு கூட்டம் போறாங்கன்னா என்ன நடக்கும், அங்க வீரனை உள்ள போடுற காட்சிகள் அப்படிங்கிறது வரும். எவனாவது உள்ள போட்டுக்கிட்டு டாஸ்மாக்ல போய் வாங்குறது, அந்த இளைஞரணி டிஷர்ட்டை போட்டுட்டு, உதயநிதி டிஷர்ட்டை போட்டுட்டு, ஸ்டாலின் படம் இருக்கக்கூடிய டிஷர்ட்டை போட்டுக்கிட்டு டாஸ்மார்க்ல போய் வாங்குறது அப்படிங்கிறது, அது மாதிரி விஷுவல்ஸை நம்ம பார்ப்போம். அது இல்லாம உள்ள போட்டுக்கிட்டு வாங்குறத பாக்குறோம், டாஸ்மாக்ல வாங்குறத பாக்குறோம் அப்படின்னா உள்ள போட்டுக்கிட்டு சேர் மேல ஏறி நிக்கிறது, இந்த ஸ்பீக்கருக்காக வச்சிருக்கக்கூடிய அந்த கம்பத்துல எல்லாம் ஏறி நின்று கத்துறது, அவங்களுக்குள்ளேயே ஊபிஸ்குள்ளேயே ஏதாவது நீ அதிகமா குடிச்சிட்டடா எனக்கு கம்மியா கொடுத்துட்டடா அப்படின்னு சொல்லிட்டுலாம் சண்டை போடுறது அப்படிங்கிறது நடக்கும். இது இல்லாம உங்களுக்கு தெரியும், உங்களுக்கு இல்ல எல்லாருக்குமே தெரியும், காலி நாற்காலிகள் அப்படிங்கிறது எப்பொழுதுமே திமுக கூட்டத்துல இருக்கும். அதுவும் முக்கியமா எம்.கே. ஸ்டாலினும் உதயநிதியோ எல்லாம் பேசுறாங்கன்னா முக்கியமான தலைவர்கள் எல்லாம் கூட்டத்துடைய கடைசியில தானே பேசுவாங்க. அப்படி பேசுறப்போ நீங்க அந்த பக்கம் அப்படியே கேமராவை திருப்பி பார்த்தீங்க அப்படின்னா காலி நாற்காலிகள் அப்படிங்கிறது எக்கச்சக்கமா இருக்கும். அதே மாதிரி நேற்று காலி நாற்காலிகளும் இருந்திருக்கு. அதே மாதிரி திமுக வழக்கமா வந்து இந்த ஸ்நாக்ஸ் எல்லாம் கொடுப்பாங்கல்ல, ஒரு பையில வந்து உதயநிதி போட்டோ போட்டு ஒரு எம்.கே. ஸ்டாலின் போட்டோ போட்டு உள்ள என்னென்ன ஏதோ கள்ளப்பருப்புலாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இந்த பர்பின்னு சொல்லுவாங்கல்ல, சோ அதெல்லாம் உள்ள வச்சிருப்பாங்களாம், மிக்சர்லாம் வச்சிருப்பாங்க, தண்ணி பாட்டில்லாம் வச்சிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு குடிமகன் குடிக்கணும்னா உனக்கு என்னென்ன தேவையோ எல்லாமே அந்த ஸ்நாக்ஸ் அந்த பைக்குள்ள இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி அந்த ஸ்நாக்ஸ் பை அங்க வந்தவங்க எல்லாருக்கும் கொடுத்துருக்காங்க. இது போக திமுக மாநாட்டில் இன்னொரு ஹைலைட்டடான விஷயம் என்ன அப்படின்னா, அங்க வாழைத்தாறு கட்டியிருப்பாங்கல்ல, வரவேற்புக்கு வந்து வாழைத்தாறு, இளநீர், இல்ல நொங்கு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கட்டியிருப்பாங்க. நேற்று நடந்த கூட்டத்துல வாழைத்தார் அப்படிங்கிறது கட்டப்பட்டிருக்கு. ஆனா கூட்டம் முடிஞ்சு பாக்குறப்போ வெறும் மரம் தான் இருக்கும். எல்லாத்தையும் அதுக்கு முன்னாடி இங்க பேசிட்டு இருக்கப்ப எல்லாத்தையும் வெட்டி எடுத்துட்டு போயிடுவாங்கல்ல, சோ அதே மாதிரி எல்லா வாழைத்தாரையும் வெட்டி எடுத்துட்டு போயிட்டாங்க. அதே மாதிரி கூட்டம் முடிஞ்சதுக்கு அப்புறம் முடியறதுக்கு முன்னாடியே கிளம்புறவங்க 2 சும்மா போறதான் போறோம், ஏன் சும்மா போகணும், 2 சேர் எடுத்து மடிச்சு தலையில வச்சுட்டு போவோமே அப்படின்ட்டு போவாங்கல்ல, அத மாதிரியும் நிறைய பேர் போயிருக்காங்க. சோ வழக்கமா ஒரு திமுக மாநாடோ ஒரு கூட்டமோ நடக்குது அப்படின்னா என்னென்ன சம்பவங்கள் நடக்குமோ அது எல்லாமே நடந்திருக்கு. அதை தாண்டி என்ன சொதப்பல் நடந்திருக்கு அப்படின்னா, இந்த விஜய் அவர்கள் வந்து இந்த ரேம்ப் வாக் வர விஷயத்தை வந்து தமிழ்நாட்டில் கொஞ்சம் ஹைலைட் பண்ணி விட்டாங்க. ஸோ அது இந்த செல்ஃபி எடுக்கிற விஷயம்லாம் விஜய் வந்து ஹைலைட் பண்ணி விட்டாங்க. அதை பார்த்துட்டு உதயநிதி வந்து அவருக்கு மட்டும்தான் ரசிகர் பட்டாலாம் இருக்கா, நான் எவ்வளவு பெரிய நடிகர், நான் எவ்வளவு பெரிய ஆளு, நான் யாராவது கூட எல்லாம் நடிச்சிருக்கேன். இந்த உதயநிதியும் இப்ப ரீசெண்டா நடக்கக்கூடிய மீட்டிங்ல இந்த ரேம்ப் வாக் பண்றது, இந்த செல்ஃபி எடுக்கிற விஷயங்கள்லாம் ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. ஸோ நேத்தி அதை மாதிரி ரேம்ப் வாக் போயிட்டு வரப்போ சரியா போலீஸ் வந்து சரியான பாதுகாப்பு கொடுக்கல அப்படின்னு சொல்றாங்க. இல்ல அங்க இருக்கக்கூடிய தொண்டர்கள் வந்து சொல்ற பேச்சு கேட்கல அப்படின்னு சொல்றாங்க. உள்ள வீரன் போயிருந்தா எப்படி சொல்ற பேச்சு கேட்பாங்க, எப்படி கேட்க முடியும், அப்படி கேட்டா அதுக்கப்புறம் அந்த வீரனுக்கு என்ன மரியாதை சொல்லுங்க. சோ எல்லாரும் உதயநிதியை போட்டு நெரிச்சு ஒரு அது வந்து ஒரு துணை முதலமைச்சர் கலந்துகிட்ட ஒரு கூட்டம் மாதிரி நேத்தி நடக்கல, என்ன ஆளை விடுங்கடா போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த ரேம்ப் வாக், அதுல இருந்து உதயநிதி தப்பிச்சு ஸ்டேஜுக்கு ஒடியாந்துருக்காரு. இதெல்லாம் போக நம்ம செந்தில் பாலாஜி இருக்காருல்ல, அவர் தான் நேற்று வந்து அந்த கூட்டத்துக்கு கூட்டம் வந்திருக்காரு. வெளியில இருந்து வரப்போ நீங்க இமேஜ் காட்டுறேன் பாருங்க, உதயநிதி பக்கத்துல நம்ம செந்தில் பாலாஜி தான் உட்கார்ந்துருப்பாரு.
சோ கூட்டத்துக்கு அவரு தரப்புல இருந்து நான் இவ்வளவு பேர் கூட்டு வந்தேன், இவ்வளவு மாஸ்க் காட்டினேன் அப்படின்னு கூட்டு வரணும்ல, அதுக்காக கூட்டு வந்திருக்காரு. பட் எதுல கூட்டு வந்திருக்காரு அப்படின்னா அரசு பஸ், ஒரு கட்சியோட மீட்டிங் நடக்குது, அதுக்கு நம்ம கவர்மெண்ட் பஸ் பயன்படுத்தி நிறைய பஸ், ஒரு 50 பஸ்ஸுக்கு மேல இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. சோ அதுல கூட்டத்தை கூட்டு வந்திருக்காங்க. இது போக காலேஜ் பஸ் இருக்கும்ல, தெரிஞ்ச காலேஜ் இருக்கும், சொந்தமா காலேஜ் இருக்கும், பினாமி பேர்ல காலேஜ் இருக்கும்ல, சோ அந்த காலேஜ் பஸ் எல்லாம் பயன்படுத்தி இந்த கூட்டத்துக்கு எப்படியாவது கூட்டம் காட்டணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் கூப்பிட்டு வந்திருக்காங்க. பட் செந்தில் பாலாஜி கொஞ்சம் எப்பொழுதுமே ஓவர் டூவா பண்ற ஆள் இல்லையா, கையில வந்து நிறைய இருக்கு இல்லையா, சோ அதனால அரசு பஸ்ஸையும் கல்லூரி பஸ்ஸையும் பெரிய அளவு பயன்படுத்தி கூட்டு வந்திருக்காரு. சோ ஒரு திமுக மாநாடு, ஒரு கூட்டத்துல என்னென்ன விஷயங்கள்லாம் நடக்குமோ எல்லாமே திரும்ப திரும்ப நடந்துட்டு இருக்கு. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம உதயநிதி வராரு அப்படின்னா அவருக்கு 1000 வேலை இருக்கும், 1000 பிஸியா இருப்பாரு. சோ எல்லா முறையும் கூட்டத்துக்கு வரப்போ என்ன பேசணும் அப்படின்லாம் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வர முடியாதுல்ல. இந்த ஏரியாவுக்கு போறோம், அங்க இந்த இஷ்யூ இருக்கு, நம்ம நிர்வாகிகளுக்குள்ள இந்த பிரச்சனை இருக்கு, நம்ம தேர்தலை இப்படி அப்ரோச் பண்றோம் அப்படின்லாம் வந்து பேசுறதுக்கு கொஞ்சம் ப்ரிப்பேர் அப்படிங்கிறது பண்ணோம். அதுக்குன்னு கொஞ்சம் டைம் அப்படிங்கறத கொடுக்கணும். ஆனா உதயநிதி இருக்கக்கூடிய பிஸில வந்து அது மாதிரிலாம் கொடுக்க முடியுமா? கொடுக்க முடியாது. சோ இத மாதிரி திமுகவில் இருக்கக்கூடிய நபர்களால அந்த கூட்டத்துக்கு வந்து நேரம் ஒதுக்கி என்ன பேசணும் அப்படிங்கிற விஷயத்தெல்லாம் ஒரு கன்க்ளூட் பண்ணிக்கிட்டு வர முடியல அப்படின்னா, திமுகவில் இருக்கக்கூடிய எல்லா நபர்களுமே என்ன பேசுவாங்க அப்படின்னா, பிஜேபி உள்ள வந்துரும், இவங்களுக்கு வேற எந்த டாபிக்கும் இல்லை அப்படின்னா, இவங்களுக்கு வழக்கமா சொல்லி சொல்லி பழக்கமான ஒரு டைலாக் இருக்குல்ல, பிஜேபி பூச்சாண்டி இருக்குல்ல, சோ அதை எடுத்து பேசிட்டு ஒரு 10 நிமிஷத்தை ஓட்டிட்டு போயிடலாம் அப்படின்னு போவாங்க. சோ அதே மாதிரிதான் நேத்தி உதயநிதி வந்து இந்த பிஜேபி பூச்சாண்டி, பிஜேபி பத்தி இழுக்கிறாங்க அப்படின்னா இங்க வந்து உடனே அதிமுக வந்து அடிமை கட்சி, பிஜேபிக்கு அடிமையா இருக்கு அப்படின்னு இருப்பாங்கல்ல. சோ அதே மாதிரி நேத்தி உதயநிதி பேசியிருக்காரு. பட் நேத்தி அவர் பேசுனதுக்கு இன்னைக்கு அந்த விஷயம் வந்து ரொம்ப பேக் ஃபயர் ஆகி, எடப்பாடி பழனிசாமி வந்து உதயநிதியை பார்த்து யார் அடிமை, நான் அடிமையா உங்க தாத்தா அடிமையா சொல்லுங்க உதயநிதி, கத்துக்குட்டி உதயநிதி அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அந்த விஷயம் வைரலா போயிட்டு இருக்கு. நேத்தி பேசுறப்போ கண்டென்ட் இல்ல அப்படின்னு உதயநிதி வந்து வழக்கம் போல வந்து இங்க வந்து அதிமுக வந்து பிஜேபிக்கு வந்து முரட்டு அடிமையா இருக்கு, சோ நீங்க வழக்கம் போல அதிமுக ஓட்டு போட்டுறாதீங்க, பிஜேபி உள்ள வந்துரும் அப்படின்லாம் பேசியிருக்காரு. நீங்க சிந்திச்சு பாருங்க, எனக்கு இந்த முரட்டு அடிமை கொடுத்தா உங்க தாத்தாவுக்கு என்னன்னு கொடுக்கிறது? யாரோட இருக்காரு? வாஜ்பாயோட இருக்காரு. எடப்பாடி பழனிசாமி உடனடியா அதுக்கு பதிலடி அப்படிங்கறத கொடுத்திருக்காங்க. என்ன பார்த்து, அதிமுகவை பார்த்து எடப்பாடி பழனிசாமியை பார்த்து பாஜகவுக்கு வந்து பழனிசாமி வந்து முரட்டு அடிமையா இருக்கு அப்படின்னு சொல்றீங்கல்ல, சோ இந்த இமேஜ் யாரு அப்படின்னு சொல்லுங்கன்னு சொல்லிட்டு நடுவுல வந்து வாஜ்பாய் இருக்காங்க, இந்தாண்ட பக்கம் வந்து முரசொலி மாறன், அந்தாண்ட பக்கம் நம்ம இன துரோகி கருணாநிதி இருக்காங்க. சோ இவங்களை வச்சு, அதாவது 1999 to 2004 வரைக்கும் பிஜேபி கூட்டணியில திமுக இருந்தாங்கல்ல, அப்போ அவங்க எடுத்துக்கிட்ட போட்டோ தான் இது. சோ அத எடப்பாடி பழனிசாமி மக்கள்கிட்ட காமிச்சு, நான் முரட்டு அடிமை அப்படின்னா உங்க தாத்தா யாரு, உங்க தாத்தா என்னத்துக்கு வாஜ்பாய் கூட உட்கார்ந்துருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு மக்கள் கிட்டயே கேட்க ஆரம்பிச்சிருக்காரு. அதுவும் இதுக்கு முன்னாடி எல்லாம் உதயநிதி பத்தி பேசுறப்போ ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கறத எடப்பாடி பழனிசாமி அப்படியே கொஞ்சம், ஏன்னா எடப்பாடி பழனிசாமி ஒரு விவசாய குடும்பத்திலேருந்து வந்து சிஎம் ஆனவங்க, என்னதான் இருந்தாலும் இவங்க ராயலா இருக்கக்கூடியவங்கல்ல, சோ அதனால ஒரு சாஃப்ட் டோன் அப்படிங்கறத எப்பொழுதும் உதயநிதி மேல காட்டுவாங்க. பட் நேத்தி முரட்டு அடிமை அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி உதயநிதி சொன்னதுக்கு அப்புறம் எடப்பாடி பழனிசாமி அவங்க கிட்ட இருந்து வந்த வார்த்தைகளுமே கொஞ்சம் ஹார்ஷா இருந்தது. நீ யாரு வேணாலும் இரு, உங்க அப்பா யாரா வேணாலும் இருக்கட்டும், உங்க தாத்தா யாரா வேணாலும் இருக்கட்டும், கத்துக்குட்டி உதயநிதி அப்படிங்கிற வார்த்தையை நேத்தி ஆரம்பிச்சு விட்டுருக்காங்க. இந்த திமுக எப்பொழுதுமே என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு மேடையில பேசுறதுக்கு கண்டென்ட் இல்ல, ப்ரிப்பேர் பண்ணாம வந்துட்டாங்க அப்படின்னா உடனடியா பாஜக பூச்சாண்டி அப்படிங்கறத கையில எடுத்துட்டு அதிமுக வந்து பாஜகவுக்கு முரட்டு அடிமையா இருக்கு, நீங்க அதிமுகவுக்கு ஓட்டு போட்டீங்க அப்படின்னா இங்க பிஜேபி வந்துரும் அப்படிங்கிற விஷயத்தை தான் மேடையில பேசுவாங்க. இந்த திமுக செய்யறது, இந்த பிஜேபி பூச்சாண்டி செய்யறது ஒரு பொய்யான விஷயம் அப்படிங்கிறதும் முன்னாடி இருந்ததை விட, கடந்த 2021 தேர்தலில் இருந்ததை விட இப்போ மக்கள் கிட்ட அந்த அவேர்னஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமா வந்திருக்கு, என்னாலேயே அதை பார்க்க முடியுது. சோ இந்த முறை திமுகவுக்கு அந்த பிஜேபி பூச்சாண்டி அப்படிங்கிறது கை கொடுக்காது அப்படின்னு நான் 100% நம்புறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற விஷயத்த, இந்த பிஜேபி பூச்சாண்டி திமுக வச்சிருக்கக்கூடிய பேர் ஆயுதத்தை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல வந்து சொல்லுங்க. இத மாதிரி நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா மறக்காம பிரபா டாக்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி.